வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கின்றேன். சரி, சண்டே சர்வீஸ் இன்வைட்டில் ஒரு பாடல் இருந்தது. எத்தனை பேர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அதனுடைய வரிகள் ஞாபகம் இருக்கா? அந்த வரிகள் இப்படியாக ஆரம்பிக்கிறது. Why did my Savior come to earth? என்னுடைய மீட்பர், என்னுடைய இரட்சகர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? இந்த பாடலை ஜான் ஜி டெய்லி என்கின்ற மனிதர், தேவ மனிதர் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை மையமாகவும் ஜான் 3:16 மையமாக வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு ஒரு காரியம் நினைவிற்கு வந்தது. ஏன் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வார்த்தைகளினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தைகளினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவன், இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவன் ஏன் நம்மை போல் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர் பரலோகத்திலிருந்தே எல்லா காரியங்களும் செய்ய வல்லவராய் இருந்தும் அவர் ஏன் மனிதனாக உங்களையும் என்னை மீட்க இந்த உலகத்திற்கு பிறக்க வேண்டும், ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகின்றோம். இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் இதை தொடர்ந்து 2 கேள்விகள் என் மனதிலே வருகிறது. ஒன்று, எங்கிருந்து வந்தார்? வந்தார் என்று சொன்னால் எங்கிருந்து வந்தார் என்று சொல்லி தெரிய வேண்டும். இரண்டாவது, யார் அவர் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சென்ற வாரம் மார்க் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை நாம் தியானித்தோம். கடைசி பகுதிகளிலே நாம் தியானித்தோம் இல்லையா? அப்போ அந்த 41வது வசனத்தை யாராவது வாசிப்போம். சீஷர்கள் பயப்படுகிறார்கள். சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரயாணப்படுகிறார். அங்கே பெரும் காற்று வந்தது. உடனே அந்த காற்றை பார்த்தவுடன் அவர்கள் பயந்தார்கள். பயந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி அவைகளை சாந்தப்படுத்திய உடனே சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இவர் யாரோ என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ என்று சீஷர்கள் இவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி. நன்றாக தெரியும் இவர்களுக்கு தேவனாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே முன்குறிக்கப்பட்ட இந்த சீஷர்கள், அவராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள், அவரோடு கூட ஊழியம் செய்த சீஷர்கள், அவரோடு கூட இருந்து அவர் செய்கின்ற எல்லா அற்புதங்களையும் பார்த்த இந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? இவர் யாரோ என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, நம்ம பார்த்தோம், அவர் என்ன சொல்கிறாரு? என் தேவனாலே எனக்கு அறிவிக்கப்பட்டது எல்லாம் அப்படியே நடந்து தீரும் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், அறிவேன் என்று சொல்கிறார். ஐ நோ ஹூம் ஐ ஹவ் பிலீவ்டு. நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்று அவர் அறிந்திருந்தாராம். இந்த புரிந்து கொள்ளுதல் இந்த பரிசுத்த பவுலுக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்க்க போகின்றோம். சரி, அதற்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை மறுக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை, இல்லையா? ஏன்னா காலம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிஃபோர் கிரைஸ்ட், உடன் வந்து என்னது ஏடி, என்னது இயர் ஆஃப் தி லார்ட் என்று சொல்லி.
நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இரண்டாக காலங்களை பிரித்திருக்கிறது. உலக சரித்திரத்திலே காலத்தை இரண்டாக பிரித்திருக்கிறது. ஒன்று பிசி என்றும் மற்றொன்று ஏடி என்றும் பிரித்திருக்கிறது. வேதாகமத்திலே பார்க்கும்போது பிசி பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட பீரியட் இல்லை, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய பீரியட். ஏடி என்று சொன்னால் நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய காலங்கள் என்று இரண்டாக பிரிக்கலாம். ஆனால் இவ்விரண்டு மாத்திரமல்ல, வேதாகமத்திலே இன்னொரு காலம் இருக்கிறது. அது என்ன காலம் தெரியுமா? தமிழிலே சொல்ல வேண்டுமே ஆனால் ஊழி காலம் என்று சொல்வார்கள். அதாவது பிஃபோர் கிரியேஷன். ஜெனிசிஸ் 1:1 முன்னதாக இருக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் பிஃபோர் கிரியேஷன் என்று சொல்லி. இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஜெனிசிஸ் 1:1 முன்னாடி ஏதாவது இருக்குதா வசனம்? இல்லை. அப்போ இந்த வசனம் எங்கே வேதாகமத்தில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரே ஒரு சாம்பிள் பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே வார்த்தையாகிய அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாகவில்லை என்று சொல்லி. இந்த 3 வசனங்களிலே இந்த 3வது வசனம் கிரியேஷனை குறித்து சொல்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாக இருக்கக்கூடிய 1-2 பிஃபோர் கிரியேஷனை குறித்து சொல்கிறது. இப்படி வேதாகமத்திலே அநேக வசனங்கள் இந்த கிரியேஷனுக்கு முன்னதாக, ஜெனிசிஸ் 1:1 முன்னதாக அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆதியிலே இந்த உலகத்திலே எதுவுமே படைக்கப்படாததற்கு முன்னதாக, ஜெனிசிஸ் 1:1 முன்னதாக, அதாவது ஜெனிசிஸ் 0.0ன்னு சொல்லலாம். அந்த நாட்களில் என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. காலங்கள் இல்லை, இல்லையா? சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, ஆகையினாலே பகலும் இரவும் இல்லை, ஆகையினாலே நாள் இல்லை, நாள் இல்லை என்பதினாலே வாரங்கள் இல்லை, வாரங்கள் இல்லை என்பதினாலே மாதம் இல்லை, மாதம் இல்லை என்பதினாலே வருடங்கள் இல்லை, வருடம் இல்லை என்பதினாலே யுகங்கள் இல்லை. இப்படி எதுவுமே இல்லாத நாட்களிலே யார் இருந்தாரா? வார்த்தையாகிய தேவனும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவனாக அவர்கள் இருந்தார்கள். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மாத்திரம் அல்ல, அநேகர் புரிந்து கொள்வது, இயேசுவானவர் மத்தேயு 1:21 தான் அவருடைய நாட்கள் ஆரம்பமானது, அப்போ தான் அவர் பிறந்தார் என்று சொல்லி. ஆனால் அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸாக இருந்தார். அவர் பிறப்பதற்கு முன்னதாக சதா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பிஃபோர் கிரியேஷன் வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லி. அதை பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே பார்த்தோம். இல்லை, என்ன பார்த்தோம்? தூதன் என்று சொன்னால் அது ஏஞ்சல், தூதனானவர் என்று சொன்னால் யாரு? இயேசு. அப்ப இயேசுவானவர், வார்த்தையானவர், குமாரனானவர், சரியாக வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். குமாரனானவர் அநேக மனிதர்களை 14 இடங்களிலே தூதனானவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களிலே அநேக மனிதர்களை, மோசே, ஆபிரகாம், கிதியோன், மனாசே என்கின்ற அநேக மனிதர்களை அவர் சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு அநேக நாமங்கள் இருந்தது. தூதனானவர் என்று சில இடங்களிலே தூதன் என்றும் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தூதன் என்று சொல்லி கூட சில இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அந்த காரியங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தூதனிடத்திலே மக்கள் அவர்களை வர்ஷிப் பண்ணும்போது, ஆராதனை செய்யும்போது அந்த தூதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம்
8-9 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். இப்ப மாமிசத்தில் அல்ல, ஆவியிலே யோவான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பரலோகத்திற்கு சென்று அந்த தூதனை பார்க்கிறார். தூதன் எல்லா காரியங்களும் காட்டிய போது யோவான் என்ன செய்றாரு? அவருடைய பாதத்திலே விழுகிறார். அப்ப தூதன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். 9வது வசனத்தை வாசிப்போம். தேவனை மாத்திரமே தொழுதுகொள். யாரை தொழுது கொள்ளாத? தூதனை தொழுது கொள்ளாதே. அப்ப ஏஞ்சல் வர்ஷிப்பு தேவன் விரும்புவதில்லை, ஏஞ்சலும் விரும்புவதில்லை. ஆனால் விழத்தள்ளப்பட்ட அந்த தூதன் அந்த வர்ஷிப்பை எடுத்துக்கொள்வான். அப்ப உண்மையாக தேவனுடைய தூதன் அந்த வர்ஷிப்பை, மக்கள் செலுத்துகிற ஆராதனையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு வேதத்திலிருந்து இன்னொரு பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசிப்போம். ஜெனிசியஸ் 18:1 onwards. ஓகே. அவர்களை கண்டவுடனே அவர் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தான். இந்த 3 தூதர்கள்ல ஒரு தூதர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையானவர், குமாரனானவர் இருந்தபடியினாலே அவர் அந்த வர்ஷிப்பை ஏற்றுக்கொள்கின்றார். பல இடங்களிலே தூதனானவர் வரும்போது அதை வர்ஷிப் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் கர்த்தருடைய வார்த்தை என்னாச்சா? தரிசனத்திலே உண்டாகி என்றார். போதும். வார்த்தையானவர் அது என்ன செஞ்சாரா? தரிசனத்திலே வந்தாராம். வார்த்தை சத்தமாக இருந்தால், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் நம்ம தரிசிக்க முடியாது. என்னதான் செய்ய முடியும்? கேட்க தான் முடியும். ஆனா இங்கே வார்த்தையானவரை ஆபிரகாம் என்ன செஞ்சாராம்? தரிசித்தாராம். அப்படின்னா ஆவியாகிய குமாரனை, ஆவியாகிய வார்த்தையை ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? தரிசித்தார் என்று சொல்லி. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில், யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எப்ப கண்டாரு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வார்த்தையானவர் தரிசனமாகும் போது அவர் கண்டு களி கூர்ந்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்னஸ் சொல்றார். இந்த 2 வசனமும் நமக்கு தெரியும். அதை கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் யார் வந்தா என்று சொல்லி. இப்படி வார்த்தையானவர், குமாரனானவர் சதா காலங்களிலும் உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் தேவனோடு கூட இருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சரி, பழைய ஏற்பாட்டிலே பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் என்ன நாமத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1-2 வசனங்களை வாசிப்போம். யாருடைய ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்துவின். யாரு
இவரை அழைத்தா பரிசுத்த பவுலை இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் இப்ப யார சொல்றாரு? கிறிஸ்து இயேசு. முன்னாடி என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்துன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? சரி, தொடர்ந்து வாசிப்போம். இப்ப என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின். இந்த இடத்துல ரெண்டு பதத்தை உபயோக பண்றார் பரிசுத்த பவுல், பரிசுத்த ஆவியானவர். ஒன்று என்னது? இயேசு கிறிஸ்து. இன்னொன்று என்னது? கிறிஸ்து இயேசு. ஏன் இந்த ரெண்டு பேரை யூஸ் பண்ணும்? பொதுவாக ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? ஹீ போட்டுருவோம். ஹீ. ஒரு தடவை பேர் வந்துச்சுன்னா அடுத்த தடவை என்னதான் வரணும்? ஹீ தான் போடணும். பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக எழுதுகிறார், அது இயேசு கிறிஸ்து, இது கிறிஸ்து இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்து வேற, கிறிஸ்து இயேசு வேறையா என்று சொன்னால், இது ரெண்டுமே ஒரே ஒரு நபரைத்தான் சொல்லுகிறது, ஆனால் காலகட்டங்களை மாற்றி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் மாமிசத்திலே வந்து இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி பாதாளத்தின் திறவுகோலை எடுத்துக்கொண்டு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழும்பி உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனுடைய வலது பாசத்திலே வீட்டிலிருந்து பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து வார்த்தையானவரை குறிப்பிடும் போது இயேசு கிறிஸ்து என்றும், உலக தோற்றத்திற்கு முன்னதாக வார்த்தையானவரை குமாரனை என்ன சொல்றது? கிறிஸ்து இயேசு என்றும் சொல்கிறது. இந்த காரியத்தை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொண்டாதான் இந்த நிருபங்களை படித்து தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ரெண்டும் ஒரே நபர்தான் என்று சொல்லி படித்தால் நிருபங்களை நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த பவுல் யாரை அடையாளப்படுத்துகிறார்? இவரை அழைத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனால் அடுத்து முதல் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிசுத்தவான்களாய் அனைவரையும், நம் அனைவரையும் அழைத்தது யாரு? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் உலக தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. இருப்பதற்கு யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். இப்ப இயேசு என்று சொல்லவில்லை, கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்ப எப்ப நம்ம தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்திற்கு முன்னதாக, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் அவர் முன்குறித்திருக்கிறார். இப்ப நம்ம கேட்கலாம், எப்படி அதை நம்ம பிறப்போன்னு எப்படி தெரியும்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் அல்பாவும் உமேகவுமானவர், ஆதியிலே முடிவையும் முடிவிலே ஆதியையும் காண்கிற தேவன். ஆகையினாலே தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டா இந்த நிருபங்களை வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்று தெரியும். ஒரு சில வசனங்களை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனம் வரைக்கும் வாசிப்போம். பிலிப்பியர் கிறிஸ்து இயேசுவினாலே பிடிக்கப்பட்டேன். எப்பனா உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே பவுலை அவர் முன்குறித்து இருக்கிறார். சரி, வாசிப்போம்.
விரும்புவதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, இப்ப சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பை பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி. அப்ப கிறிஸ்து இயேசு பவுலை மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் உலக தோற்றத்திற்கு முன்னதாக அவர் முன்குறித்திருக்கிறார். இன்னும் 2-3 வசனங்களை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8வது வசனத்தை வாசிப்போம். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்ப மிக தெளிவாக பரிசுத்த பவுல் சொல்றாரு, யாரை அறிந்து கொள்ள இவர் குப்பையும் நஷ்டமாக எல்லாவற்றையும் விட்டாரா? கிறிஸ்து இயேசுவை. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் சரித்திர புஸ்தகத்தை படித்தால் போதும். எங்க பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு, எவ்வளவு நாள் வாழ்ந்தாரு தெரிஞ்சிடும். ஆனா இவருக்கு அது தேவையில்லை. யாரை குறித்து தெரியணும்? கிறிஸ்து இயேசுவை, உலக தோற்றத்திற்கு முன்னதாக இருந்த அந்த வார்த்தையானவரை, குமாரனானவரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டவுமாக விட்டாராம். அவங்க அப்பா பெரிய ஒரு கப்பல் ஓனர், எல்லாவற்றையும் விட்டுட்டாரு. இவர் ஒரு பெரிய ஸ்காலர். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் யாரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்? கிறிஸ்து இயேசுவை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருந்தபடினாலே அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்தது. இந்த சீஷர்களுக்கு கிடைக்காத, அப்போஸ்தலர்களுக்கு மேலாக இந்த பரிசுத்த பவுலுக்கு வெளிப்பாடு கிடைத்ததற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவர் யாரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்? கிறிஸ்து இயேசுவை. உலக தோற்றத்திற்கு முன்னதாக வார்த்தையானவர், அந்த குமாரனானவரை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தாராம். அதனால தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லை, ரேப்சரை குறித்த ஒரு வெளிப்பாடு அவர் தான் முதல்ல நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்றார். பல வெளிப்பாடுகளை இந்த பரிசுத்த பவுல் உங்களுக்கும் எனக்கும் எழுதி வைத்திருக்கிறார். யோவானுக்கு சொல்றதுக்காக கர்த்தர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு? அவர் ஆவிக்குள்ளாக மாற்றி அவரை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியமாக இருந்தது. ஆனால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த பவுல் அறிந்து கொண்டார். ஏன் என்று சொன்னால், அவர் கிறிஸ்து இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தார். எப்படி வாஞ்சித்தார் என்று சொல்லி பார்ப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18வது வசனத்தை வாசிப்போம். எருசலேமுக்கு போகாமல் போதும். எங்க போனாரா? அரபி தேசத்துக்கு போனாராம். ஏன் அரபி தேசத்திற்கு போனார்? தொடர்ந்து வாசிப்போம். மீண்டுமாக தமஸ்கு ஊருக்கு வருகிறார். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை சந்திக்கிறார். சந்தித்து, என்னை துன்பப்படுத்துகிறவன் நீ என்று சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டுட்டு உடனே போய் எருசலேம்கிட்ட போய் இந்த அப்போஸ்தலர் இடத்துல போய் கற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளோ நாள் கழிச்சு போறாரு? 3 வருடம் கழிச்சு தான் அப்போஸ்தலரையும் மீட் பண்றாரு. இந்த 3 வருஷம் எங்க இருந்தாருன்னா, எங்க இருந்தாரா? அரபி தேசத்துல இருந்தாரு. ரெண்டாவது எங்க இருந்தாரு? தமஸ்குல இருந்தாரு. 3 வருஷம் எங்க இருந்தாரு பரிசுத்த பவுல்? அரேபிய தேசத்திலும் தமஸ்குவிலும் இருக்கிறார். அது முடிந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் இடத்துல போய் காரியங்களை எத்தனை நாள் கற்றுக்கொண்டார்? 15 நாட்கள். அப்ப இவருடைய வெளிப்பாடு எல்லாமே அப்போஸ்தலர்களினாலே இவருக்கு கிடைத்தது அல்ல. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25-27 இந்த அரபி தேசம் என்றால் என்னங்கிறத பார்ப்போம்.
ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவர் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அரபி தேசத்தில் உள்ள என்னது? சீனாய் மலை. அப்ப இவர் அரபி தேசத்துல இருந்தேன் என்று சொன்னால் எங்க இருந்திருக்கிறாரு? சீனாய் மலையில போய் கற்றுக்கொண்டிருக்கிறார் எல்லா காரியங்களையும். யாரை குறித்து? கிறிஸ்து இயேசுவை குறித்து அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த சீனாய் மலையில 3 நபர்கள் போனாங்க. அடுத்த ஸ்லைட் போவோம். முதலாவது போனது யாரு? மோசே. மோசே போய் என்ன கொண்டு வந்தாரு? நியாய பிரமாணம், 10 கட்டளைகள், நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தார். இரண்டாவதாக யார் போனா? எலியா. எலியா சென்று சீனாய் மலையிலே சென்று தேவனை தரிசித்தார் என்று சொல்லி தெரியும். மூன்றாவது நபர் யார் போனா? பரிசுத்த பவுல் சென்று தேவனிடத்திலிருந்து எல்லா காரியங்களும் கற்றுக்கொண்டாராம். அதனால தான் தைரியமா சொல்றார் கலாத்தியர் 1:1, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாகவும் அல்ல. நான் இதை அறிந்து கொண்டது எப்படி அறிந்து கொண்டேன்னா, மனுஷன் மூலமாகவும் அல்ல, மனுஷனாலும் அல்ல, நான் கர்த்தரிடத்திலிருந்து இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசு என்பவர் ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தவர் மாத்திரமல்ல, சதா காலங்களிலும் இந்த ஜெனிசிஸ் 1:1 முன்னதாக ஜெனிசிஸ் 0.1 அல்லது -1.0 இவைகளிலிருந்து அவர் சதா காலங்களிலும் அவர் தேவனோடு கூட இருந்த வார்த்தையானவர் மாமிசமாகி நம்மோடு கூட வந்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலிருந்து யார் அவர் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம், அவர் எங்கிருந்து வந்தார் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக நாம் பார்க்க போகின்றோம், ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறக்க வேண்டும். அவர்தான் சர்வ வல்லவரான தேவனாயிற்றே, அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொன்னோம். அவர் மேலிருந்தே பரலோகத்திலிருந்து எல்லா காரியங்களும் செஞ்சிருக்கலாமே, ஏன் இந்த உலகத்தில் அவர் வர வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 1:21 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1. பாவங்களை நீக்கி இரட்சிப்பார். அப்ப பாவங்களை நீக்க வேண்டுமேயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டுமா என்று சொன்னால் இல்லை. நம்ம தைரியமா சொல்லலாம் இல்லை. ஏன்னா மத்தேயு 9:6 சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் பாவங்களை மன்னிக்கிறாரு. மன்னிச்ச உடனே சொஸ்தமாகறான். பரிசேயர்களும் கேட்குறாங்க, வேத பாரகரும், எப்படி நீ மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு உன்ட்ட? இவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டல்லவா. அப்ப அவ்வளோ அதிகாரம் உள்ள தேவன் மேலிருந்தே பாவங்களை மன்னிச்சிருக்கலாம்ல. எல்லா மனிதர்களையும் பார்த்து உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தாயிற்று என்று சொல்லியிருக்கலாம். அந்த பாவத்தினாலே வரக்கூடிய விளைவுகள் இருந்தும் ஒரு விமோச்சனத்தை கொடுத்திருக்க முடியும். ஏன் அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறக்க வேண்டும்? அதற்கு முன்னதாக நம்ம என்ன செய்யணும், எப்படி பாவம் இந்த உலகத்திலே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 2:15 பைபிள்ல இருந்து வாசிப்போம். மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2 வேலை கொடுக்கிறாரு. என்னென்ன வேலை கொடுக்கிறாரு? பண்படுத்தணும், இன்னொன்னு காக்க வேண்டும் என்று சொல்லி. மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அவனுக்கு 2 வேலை கொடுக்கிறார். என்னது? பண்படுத்த வேண்டும், மற்றொன்று காக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த 2 வேலையில இவர் எந்த வேலையை செய்யல? காக்கிற வேலையை செய்யல. ஏன்னா ஆதியாகமம் 2:20 வாசிக்க வேண்டாம். 2 மிருகங்களை தேவன் படைக்கிறார். ஒன்று நாட்டு மிருகங்கள், இன்னொன்று காட்டு மிருகங்கள் என்று 2 மிருகங்களை படைக்கிறார். நாட்டு மிருகங்கள் எங்க இருக்கணும்? நாட்டுக்குள்ள இருக்கணும். நாடுன்னா என்ன? ஏதேன் தோட்டத்தில் இருக்கணும். இப்ப காட்டு மிருகம் எங்க இருக்கணும்?
ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே இருக்கணும். ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஏவாள் தான் என்ன செஞ்சாங்க, பழத்தை புசிச்சுட்டு யார்கிட்ட கொடுத்தாங்க, ஆதாம் கையில் கொடுத்தாங்க. அதனால பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஏவாள்கிட்ட இருந்து. ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அப்போ காட்டு மிருகமாகிய சர்ப்பத்தை எங்கே விடக்கூடாது, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே விட்டுருக்கக்கூடாது. வந்தோடனே அதை சொல்லி அதை கடிந்து கொண்டு அதை தடுத்திருக்க வேண்டிய ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு, செய்ய தவறி விட்டார். பல நேரங்களில் நம்மவும் இப்படி தான் செய்கிறோம் இல்லை, ஆண்கள் எதை விடக்கூடாதோ அதை விட்டுருவோம். ஆதாம் என்ன செய்கிறாரு, சர்ப்பத்தை விட்டபடினாலே சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. அது மாத்திரம் இல்லை, இவரும் அந்த பழத்தை சாப்பிட்டார். டிஸ்ஒபீடியன்ட். கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், ஆனால் எதை மட்டும் புசிக்கக்கூடாது, நன்மை தீமை அறியும் கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி. அந்த ஒரு கனியை புசித்ததினாலே என்ன விளைவுகள் வந்ததுன்னு அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். முதலாவதாக ஆதாமையும் ஏவாளையும் சுற்றி இருந்த தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு அகன்று போயிட்டு, அதனால தான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன இருக்கிறோம், நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. அதுவரையில் அவர்களை சுற்றி என்ன இருந்துச்சு, மகிமை இருந்தது. அந்த மகிமையின் வஸ்திரத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்த மகிமையின் வஸ்திரத்தை கொடுப்பார் ஒரு நாளிலே. இரண்டாவது காரியமாக என்ன நடந்துச்சு, தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை ஆதாம் ஏவாளும் இழந்து போனார்கள். மூன்றாவதாக கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த உலகத்திலே இருந்த அவர்களுடைய ஆளுமை யார் கையில் போயிடுச்சு, பிசாசின் கைகளிலே போனது. அதனால தான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பிசாசானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான், என்னை வணங்கினால் இவைகள் எல்லாவற்றையும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் யாருக்கு கொடுப்பேன், உன்னிடத்திலே கொடுப்பேன். அப்போ அது தவறாக இருந்திருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், போய் சொல்லியிருக்கிறேன்னு. அப்போ அந்த அதிகாரமெல்லாம் யார்கிட்ட போயிடுச்சு, பிசாசின் இடத்துல போய்விட்டது. இந்த ஒரு சின்ன கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அவன் இழந்து போன காரியங்களை தொடர்ந்து வாசிப்போம். பாவம் அவர்களோடு கூட நுழைந்தது மாத்திரமல்ல, பாவம் அவர்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிச்சு, டொமினியன் பண்ண ஆரம்பிச்சிச்சு, அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. பாவம் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அதனால தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் பைபிள்ல இருந்து. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப அந்த காரியத்தை முழுமையாக அவர் ஆளுமையை திரும்ப பெற வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த பாவத்தின் நிமித்தமாக என்ன வந்தது, மரணம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தது. அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வைந்தார். கடைசியாக உங்களையும் என்னையும் பாவத்தை மன்னித்தால் மாத்திரம் போதாது, நம்மை அவர் நீதிமானாக மாற்ற வேண்டும். இந்த காரியத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரே ஒரு மனிதன் மூலமாக பாவம் இந்த உலகத்திலே வந்தது. வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையில் மீண்டுமாக ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. பைபிள் இருக்கவங்க எல்லாரும் சேர்த்து வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17லிருந்து 19 வசனம் வரையில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்லைட்லேயே இருக்கு, ஸ்லைட்ல இருந்தே வாசிங்க. ஒரு ஆதாமின் மீறுதலினாலே
அதிக நிச்சயமாமே. அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். ஆகையால் ஒரே தேவனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஒரே ஒரு மனுஷன் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த அவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், குமாரனானவர் இந்த உலகத்திலே பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கீழ்ப்படிதலோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக வார்த்தையானவர் மாமிசமாக பிறக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. வாசிக்க கேட்ட ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபையின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்போ ஒரு கேள்வி, நியாயப்பிரமாணம் தேவையா தேவையில்லையா? தேவையில்லை, தேவை. சரி, அடுத்த ஸ்லைடு போவோம். நியாயப்பிரமாணத்தில் அதுக்கு அடுத்து நியாயப்பிரமாணத்தில் 3 வகையான நியாயப்பிரமாணம் இருக்கிறது. முதலாவது என்னது? மோரல் லா, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய காரியங்கள், அந்த லா. ரெண்டாவதாக இருக்கிறது சோஷியல் லா, அதாவது எல்லோரும் வாழும்போது அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த லா. மூன்றாவதாக என்னது? செர்மோனியல் லா. இந்த 3 லால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நிறைவேற்ற வந்தார்? மூன்றையும் நிறைவேற்றிட்டா மாரல்லாவும் சோஷியல்லாவும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஸ்வீடனில் சிட்டிசன் வாங்கிட்டு நான் சொல்லிடுவேன், நியாயம் எந்த ரூலும் எனக்கு கிடையாது, லா எனக்கு கிடையாது, நான் என்ன செய்ய போகிறேன், ஏன் பிரகாரம் இருப்பேன்னு சொன்னால் முடியுமா? முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த லாவை நிறைவேற்ற வந்தார்னா செர்மோனியல் லாவை தான் நிறைவேற்ற வந்தார். மாரல் லாவும் சோஷியல் லாவும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதை தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆயிலும் தீர்க்க தரிசனங்களை ஆயிலும் அழிப்பதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிப்பதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். அப்போ எதை நிறைவேற்றினார்னா செர்மோனியல் லாவை நீங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காரியங்களிலிருந்து மனிதர்களை விடுதலையாக்க வந்தார். நீங்களும் நானும் லா ஆஃப் தி லேண்ட், இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் இந்த மோரல் லாவும் சோஷியல் லாவும் போட்டு அவங்க ஒரு லா புக் வச்சுருப்பாங்க. அந்த லாவை நீங்களும் நானும் பின்பற்றத்தான் வேண்டும். அப்போ செர்மோனியல் லாவை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, ஏனென்றால் அதை நிறைவேற்றி விட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த பாவத்தை குறித்து, எப்படி பாவம் ஒரு மனிதன் மூலமாக வந்தது? யார் மூலமாக வந்தது? ஆதாமின் மூலமாக வந்து ஜென்ரேஷனாக வந்து எது வரைக்கும் வந்திருக்கு? நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் வந்திருக்கு அந்த பாவம். இந்த பாவத்தை எல்லாம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார், எப்படி நீக்கினார் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷனை மாத்திரம் பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம் டைம் இல்லாததுனால. என்ன சம்பவம் இது? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வந்துட்டாங்க? கானான் தேசத்திற்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்துட்டு எங்கே இருக்காங்க? யோர்தான் மட்டும் வந்து விட்டார்கள். இப்போ யோர்தானை கடந்தா எங்கே போயிடலாம்? கானான் தேசம், எரிகோ போயிடலாம். எரிகோ எங்கே இருக்குது? கானான் தேசத்தில் இருக்கிறது. அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன செய்யணும்? அவங்க
யோர்தானை கடக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம நினச்சிக்கோம் செங்கடலை பிளந்தார்னு சொல்லுவோம். ஆனால் யோர்தான் செங்கடலை காட்டிலும் பெருசாக இருந்துச்சான். அடுத்த ஒரு ஸ்லைடை மட்டும் குயிக்காக பார்த்துட்டு போயிடுவோம். 2 மைல் வைடு இருந்துச்சான், 40 மீட்டர் டெப்த்து, 20 மைல்ஸ். இந்த இவங்க கடந்த இடத்திற்கும் ஆதாம் என்கின்ற இடத்திற்கும் 20 மைல் டிஸ்டன்ஸ். அது மாத்திரமல்ல, அது 2000 மீட்டர் எலிவேஷனில் இருந்துச்சான். அந்த வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம் மீண்டுமாக. இதை அவர்கள் கடக்க வேண்டும். கடக்க வேண்டும் என்று சொன்னால் இதுவரையில் அவங்க எப்படி நடந்து வந்தார்கள் என்று சொல்லி வாசிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25. இப்போ யோசேப்பு மரிக்கப் போகிறார். அவர் இப்போ இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு. 50ஆம் அதிகாரம் இப்போ யோசேப்பு மரிக்கிறாரு. அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்கிறாரு, ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பார், அப்போ இந்த இடத்தை விட்டு நீங்கள் எல்லாம் கிளம்பி போவீங்க. அப்போ என்ன செய்யணும்? என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் எங்கே வைக்கணும்? முற்புதாக்கள் இருக்கக்கூடிய கானான் தேசத்தில் நீங்கள் வச்சிருங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. சொல்லி எத்தனை நாள் ஆயிடுச்சு? 400 வருஷம் ஆயிடுச்சு. 400 வருஷத்திற்கு அப்புறம் இவர்கள் ஞாபகம் வச்சுட்டு யாத்திரையாகவும் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமே. இப்ப கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இப்ப முழு இஸ்ரவேல் மக்களையும் வழி நடத்துறது யாரு? மோசே. மோசே முன்னாக செல்கிறார், அவருக்கு பின்னாக யார் செல்றா? எல்லா இஸ்ரவேலரும் போறாங்க. இந்த மோசே எதை கையில் வச்சிருக்காரு? யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு அவர் முன்னாக செல்கிறார். அவருக்கு பின்னதாக முழு இஸ்ரவேல் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நேரம் வந்துச்சு, இப்போ மோசே மரித்து விட்டார். மரித்த உடனே அந்த தலைமைத்துவம் யாருக்கு வந்தது? யோசுவாவுக்கு வந்தது. இப்போ யோசுவா என்ன செய்கிறாரு? லீடர்ஷிப் எடுக்கிறார். எடுக்கும்போது கர்த்தர் ஒரு காரியங்களை மாற்றி அமைக்கிறார். 3ஆம் அதிகாரம் 3வது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4வது வசனத்தை வாசிப்போமே. நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர்? என்ன சொல்றாரு? இது வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி போனது என்னது? யாரு தான் போனா? மோசே போனார். மோசே என்ன எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு? யோசேப்பின் எலும்புகளை கொண்டு போயிட்டு இருந்தாரு. உங்களை வழி நடத்தினது யாரு? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க யோசேப்பு தான் உங்களுடைய வழி நடத்துகிறார், யோசேப்பின் எலும்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க போயிட்டு இருக்கீங்க. நீங்க கானான் தேசத்துக்குள்ள வரணும்னா இந்த யோசேப்பின் எலும்புக்கு பின்னாக போகக்கூடாது. எதற்கு பின்னாக போக வேண்டும்? என்னுடைய பிரசன்னத்திற்கு பின்னதாக, என்னுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னதாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை நீங்களும் நாங்களும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நித்தியத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நம்முடைய ப்ரியாரிட்டிஸை சில காரியங்களை மாற்றுகிறார் தேவன். இப்போ என்ன சொல்றாரு? யோசேப்பின் எலும்புகளை கொண்டு தான் போகணும், ஆனால் அதை என்ன செய்யுங்க? பின்னாடி கொண்டு போயிருங்க. இப்போ எதை முன்னாடி கொண்டு வாங்க? உடன்படிக்கை பெட்டியில் கொண்டு வந்து ஆசாரியர்கள் அதை எடுத்து கொண்டு போய் ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள்? யோர்தானுடைய கால்களிலே பட்ட உடனே யோர்தான் என்ன செய்யுமா? பின்னிட்டு போகும். எது வரைக்கும் போகும்? 15வது வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3:15.
தண்ணீரினுடைய ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும், அந்த இடம் முக்கியமான இடம், எது வரைக்கும் போகுமா? ஆதாம் வரைக்கும் போகும். ஒரு குவியலாக கூறினது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் சிரித்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ட்ரை லேண்டில் கடந்து போகிறாங்க. அந்த எல்லா காரியங்களும் எது வரைக்கும் போயிடுச்சு? ஆதாம் வரைக்கும் போனது. பாவங்கள் ஆதாமில் இருந்து தொடங்கிய பாவம் சந்ததி சந்ததியாக நம்முடைய பிள்ளைகள் வரையில் வந்த அந்த பாவம், அந்த உடன்படிக்கைக்கு பின்னதாக உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தானை காலில் பட்ட உடனே அந்த தண்ணீர் என்ன செஞ்சிச்சான்? ஒரு குவியலாக 2000 மீட்டர் மேலே மீண்டுமாக போய் ஆதாமிலே போனது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படுதலின் நிமித்தமாக, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக பாவங்கள் வந்து கொண்டிருந்த போது, இப்போ ஒரே ஒரு மனிதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், குமாரனானவர் மனிதனாக பிறந்து கீழ்ப்படிதலினாலே உங்களையும் என்னையும் ரட்சித்து அந்த அவரை விசுவாசிக்கிற போது நம்முடைய பாவங்கள்லாம் எப்படி போகும்? ஆதாம் வரையிலே சென்று விடும். அப்போ நீங்களும் நானும் பாவம் இல்லாமல், பாவம் நம்மை மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ முடியும். சரி, நேரம் இல்லாத காரணத்தினால 7 காரியங்கள், என்னென்ன காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய இந்த மாமிசத்திலே பிறந்ததினாலே உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த காரியங்களை சுருக்கமாக கடைசி ஸ்லைடு போயிடும். 1வது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ரீக்ளைம் எவ்ரிதிங் லாஸ்ட் ஃபார் ஹியூமன் கைண்ட். இப்போ ஆதாம் தான் உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான். என்னென்ன இழந்து போனான்? மகிமையை இழந்து போனான், அதிகாரத்தை இழந்து போனான், அவனுடைய நீதியை இழந்து போனான். இழந்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்டு கொடுத்திருக்கிறார். 2வதாக என்னது? பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். இதுவரையிலே பலிகளை செலுத்தி வந்தார்கள், இனி அவர் ஒரே பலியாக செலுத்தினார். அநேக வசனங்கள் இருக்கு, வாசிக்க நேரம் இல்லை. அவர் ஒரே பலியாக தம்மை தாமே கொடுத்ததினாலே இனி நீங்களும் நானும் பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 3வதாக நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரே ஒரு மனிதன், நமக்காக பரிந்து பேசுகிற தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். 4வதாக ஹியூமன். நீங்களும் நானும் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமனா எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் காட்டி ஒரு முன் உதாரணத்தை வைத்து சென்றிருக்கிறார். 5வதாக ரெசரக்ஷன். நீங்களும் நானும் எப்படி மறுரூபமாக்கப்படுகிறோம், எப்படி உயிர்த்தெழுதலிலே நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்து தேவனோடு கூட செல்லுவோம் என்பதற்கு முதற் பலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக உயிர்த்தெழுந்திருக்கிறார். 6வதாக பெயின். உங்களுடைய என்னுடைய பெயின். ஒருவேளை அவர் கர்த்தராக இருந்திருந்தால் நீங்களும் நானும் என்ன கஷ்டப்படுறோங்கிறத அவர் அறியாமல் இருந்துக்கலாம். அவர் அறிந்தபடினாலே, எல்லா பாடுகளையும் அவர் சகித்தபடினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வதாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 1 யோவான் 3:8 வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி குமாரன் வெளிப்பட்டார். யாருடைய கிரியை அழிக்கும்படி? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி. அப்ப இந்த 7 காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்யும்படியாக வார்த்தையானவர், குமாரனானவர் மனிதனாக பிறந்து வளர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு சிலுவையிலே ஒரே பலியாக தன்னுடைய ஜீவனை
கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணும்போது கிரைஸ்ட் சென்டர் கிறிஸ்மஸாக நீங்களும் நானும் கொண்டாட முடியும். கண்களை முடிந்தவர்கள் எழுந்து நிற்போமா? முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேலையிலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இந்த உலகத்திலே உம்முடைய மகிமையை எல்லாவற்றையும் விட்டு தகப்பனே எங்களுக்காக மனிதனாக தகப்பனே ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் தகப்பனே நீர் எங்களுக்காக பிறந்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் நீங்க வண்ணமாக தகப்பனே நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவண்ணமாக தகப்பனே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுக்காக நீர் மரித்து பாதாளத்திற்கு சென்று தகப்பனே சத்ருவானவனை ஜெயித்து பாதாளத்தின் திறவுகோலை உடையவராக நீர் உயிர்த்தெழுந்து தகப்பனே எங்களுக்காக தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பிரதான ஆசாரியனாக மகா பிரதான ஆசாரியனாக சதா காலங்களிலும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, தகப்பனே நீ சொன்னதைப் போல ஏதோ நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உலக தோற்றத்திற்கு முன்னதாக தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக, இந்த உலகத்தினுடைய ஃபவுண்டேஷன் போடுவதற்கு முன்னதாக எங்களை பெயர் சொல்லி இந்த ஆண்டிலே இந்த நேரத்திலே நீங்கள் பிறப்பீர்கள் என்று சொல்லி தகப்பனே எங்களுக்காக நீர் முன்குறித்திருக்கிறீர். நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்து இயேசுவை தகப்பனே நாங்கள் அறிந்து கொள்ள ஞானத்தை தாரும். அந்த பரிசுத்த பவுலை போல தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாரும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தகப்பனே, ஆவியாய் நீ வார்த்தையாய் இருந்தபோது தகப்பனே ஆபிரகாம் சந்தித்ததைப் போல தகப்பனே ஆவியிலே நாங்கள் உம்மை காண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இந்த நாட்களிலே நாள் ஒன்று வரும், அந்த நாளிலே தகப்பனே எங்களுடைய மாமிச கண்களினாலே உம்மை நாங்கள் காண தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். உம்முடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த 6 வாரங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, இந்த 6 சண்டே சர்வீஸ்லேயும் தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த சீஷர்களைப் போல இவர் யாரோ என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளாமல் அல்ல. ஆண்டவரே, பரிசுத்த பவுலைப் போல நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லத்தக்கதான விசுவாசத்தை தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். பரிசுத்த பவுலைப் போல தேவன் எனக்கு சொன்ன காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசமாய் நாங்கள் நம்ப நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே பரிசுத்த பவுலைப் போல ஜீவியத்தை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். தகப்பனே, ஒவ்வொருவரையும் பரிசுத்த பவுலாக நீர் மாற்றி தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். எங்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் இந்த பட்டணத்திலே இந்த தேசத்திலே தகப்பனே அநேகருக்கு சொல்லப்பட எங்கள் ஒவ்வொருவருடைய வாயையும் தகப்பனே இந்த வேலையிலே பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மூலமாக தகப்பனே உம்முடைய மரணத்தையும் உம்முடைய உயிர்த்தெழுதலையும் நாங்கள் அறிவிக்கிறவர்களாய் தகப்பனே அப்போஸ்தலர்களாக மாற்றும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் மாற்றும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற உன்னதமான நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Why did my Savior come to earth and to the humble go? Why did he choose a lowly birth? Because he loved me so. He loved me so. He loved
precious life for me, because he loved me so.